வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு ஆவணி மாத பலன்கள். ஆவணி மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான அந்த மிதுன ராசியில் குருவும் சுக்கிரனும், அடுத்து கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், அடுத்து மீன ராசியில் சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சுக்கிரனாகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 31ஆம் தேதி புதனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். ஆகஸ்ட் மாதம் 19ஆம், அதாவது இந்த ஆவணி மாதத்துல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து பயிற்சியாகின்றனர். சுக்கிரனாகப்பட்டவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், புதனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து அந்த கன்னி ராசிக்கும் பயிற்சியாகி இருக்கிறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தின் பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி என்பர்களுக்குமே கிடைக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பர்களுமே தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. துலாம் ராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுடைய தொழில்ல சந்திக்க போறீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதாவது ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மதிப்பு, அங்கீகாரம் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காதவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். இந்த பிரதிபலன் எதிர்பார்க்காத இடத்துல உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் உங்களுடைய சக ஊழியர்கள்னால ஏமாற்றம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல பார்ட்னர்கள்னால ஏமாற்றம், தொழிலாளிகள் மூலமாக ஏமாற்றம், இப்படி பல கட்ட ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றங்கள் அந்த பிரதிபலனை எதிர்பார்க்காத போது கிடைத்திருக்கிறதுக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டம் நீங்க ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்க போறீங்க. நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கணும், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்கும் போது அந்த ஏமாற்றங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு மிக பெரிய அளவுல தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம், வேகமான ஒரு முன்னேற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசியை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறார். 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் அவர் உங்களுடைய ராசிக்கு பயணிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் முழுவதுமாகவே அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். கடந்த காலத்துல அந்த ஏமாத்தின அந்த பார்ட்னர்ஸே பாத்தீங்கன்னா இப்ப அவர்களினுடைய நிலைமையை திருந்தி, அதாவது தான் செய்த தவறுதான் இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு அப்படின்ற மாதிரியாக சில தவறுகளை உணர்ந்து செயல்படும் போது அந்த தொழில்ல அதிகப்படியான வளர்ச்சிகளை இந்த கன்னி ராசி, அதாவது இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிகப்படியாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய 9ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும், ராசி அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால முழுமையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த நன்மைகள்ல மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள், உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சிகள் அபரிமிதமாக இருக்க போது, உங்களை ஏமாத்திட்டு போன சில நபர்களே உங்களை நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்றவங்க இந்த காலகட்டம் அந்த குழந்தைகள் மூலமாக ஒரு நிவர்த்திகள்ன்றது இந்த காலகட்டம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. குழந்தைகளினுடைய வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில அதிகப்படியான துன்பங்களை அனுபவிச்ச இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை திருப்பு முனையாக திரும்பும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல கிடைப்பதற்குண்டான ஒரு நேரம் தான். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வெளியிடத்துல வேலை, நீங்க ஒரு கண்ட்ரில இருக்கிறீங்க, US UK போன்ற கண்ட்ரில இருக்கிறீங்க அப்படின்னா
அந்த கண்ட்ரிக்குள்ளேயே மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். சில பேருக்கு வேலை இழப்புகள் எல்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. எவ்வளவோ வேலை வாய்ப்புகளை நீங்க பயணிச்சுட்டு வந்தா கூட கடந்த ஒரு 4 மாதத்துல வேலை இழப்புகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே முழுமையாக தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. புதிய வேலை வாய்ப்புகள், அந்த வேலை வாய்ப்புல நல்ல வளர்ச்சிகள் இப்படி எல்லாம் கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகளோடு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுக்குன்னு நல்ல ஒரு சொத்துக்களை வாங்குறதுக்கு, ஒரு ஆபரணங்கள் வாங்குவதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் வளர்ச்சிக்காக நீங்க அயராது பாடுபடுறது, இது எல்லாமே அந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு குடும்பத்துல தானும் சேர்ந்து வேலை செய்து அந்த குடும்பத்தை ஒரு சப்போர்ட் பண்றதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சுயமாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஆவணி மாதம். அந்த சுய தொழில நல்ல வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய 10ஆம் இடத்துல புதன் பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த லாபமாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு லாபமாக தான் இருக்கும். ஆனா அது கொஞ்சம் கடனை அடைக்கிறதுக்கோ இல்ல மருத்துவ செலவுகளுக்கோ ஒரு ஆகக்கூடிய ஒரு வருமானம்ன்றது செலவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்ப மேல சொன்ன பலன்கள் முழுமையாக நடைபெறும். ஆனாலும் சில துலாம் ராசி என்பர்களுக்கு எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன சனி பயிற்சி பலன்களே நடக்கல, குரு பயிற்சி பலன்களே அப்படி நடக்கல அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு திசா புத்திகள் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கும். அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அதுல என்ன ஒரு சேஞ்சஸ் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா தொழில் நீங்க உங்களுடைய சொந்த ஊர்ல செய்யக்கூடாது அப்படின்ற பட்சத்துல நீங்க அங்க உட்கார்ந்துதான் போராடிட்டு இருப்பீங்க. என்னடா இது நம்மளுக்கு தொழிலே சரியா வர மாட்டேங்குது. எவ்வளவோ நல்ல மாற்றங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நமக்கு மட்டுமே இந்த மாதிரியான தொழில் நிறைய ஒரு பின்னடைவை கொடுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரியான மாற்றங்களை செய்தால் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் அப்படின்றத நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பிரிவுகள் ஏற்பட போகுது. அந்த பிரிவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவுகளாக தான் இருக்கும். எவ்வளவோ வருஷமாக காதல் செஞ்சு கடைசி நேரத்துல அது தேவையில்லாத பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால ரொம்ப பெரிய அளவுக்கு அந்த மனதை போட்டு வருத்தி கொள்ளாதீர்கள் துலாம் ராசி என்பர்கள். போக போக உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்க போது. திருமண உறவுல நல்ல ஒரு நீடித்த பந்தம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்துல இருந்து கிடைக்க போது. மனைவி சொல்ல கணவர் கேட்பதற்கும் கணவர் சொல்ல மனைவி கேட்பதற்கும் உண்டான அந்த பந்தம்ன்றது மிகவும் அந்யோன்யமாக இருப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு பலனாக தான் இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். நான் மேல சொன்ன மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.